வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் அரே, அதாவது சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். நார்மலாக அரேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அப்புறம் 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். A single dimensional array in C is a collection of elements of same data type. ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஒரே டேட்டா டைப்பில் இருக்கும். இன்ட்டுனா எல்லாமே இன்ட்டு தான், 1 2 3 4 5. கேர்னா எல்லாமே லெட்டர்ஸாக இருக்கும், ஏபிசிடி. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய எலமெண்ட்ஸு ஒரே டேட்டா டைப் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எதுக்குள்ளே? சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்குள்ளே. ஸ்டோர்ட் இன் கண்டேஜஸ் மெமரி லொக்கேஷன்ஸ் அக்சஸ்ட் யூஸிங் அன் இண்டெக்ஸ். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் நம்ம ஏதாவது தேவைன்னா அதோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சின்டாக்ஸ். ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேக்கு இதான் சின்டாக்ஸு. ஃபஸ்ட்டு டேட்டா டைப் கொடுக்கணும், இன்டா கேரா அந்த மாதிரி. ஸோ அரேயோட பேர் நம்ம கொடுக்குற பேர் தான் அரே நேம். அதுக்கு சைஸ் கொடுத்துடணும், எவ்வளோ சைஸ். இப்போ 5ன்னு கொடுத்தோம்னா அதில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். 4ன்னு கொடுத்தோம்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் எ சிங்கிள் டைமென்ஷனல் அரே இன் சி தட் ஸ்டோர்ஸ் அண்ட் பிரிண்ட் 5 இன்டீஜர் வேல்யூ. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 5 இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்ட போகுது. ஸோ ஃபஸ்ட் ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிடும். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லோ கலர் லைன்ஸில் வந்து கமெண்ட்ஸ், இதை நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் ஏ சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ முதல்ல இனிஷியலைஸ் பண்ணலாம். டேட்டா டைப்பு, ஸோ நான் என்ன பேர் வச்சுருக்கேன், அரே பேர் நம்பர்ஸ். அதுக்கு சைஸ் கொடுத்துட்டேன் 5. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 10 20 30 40 50. ஸோ இண்டெக்ஸ் 0ல் 10 இருக்குது, 1ல் 20 இருக்குது, 2ல் 30 இருக்குது, 3ல் 40 இருக்குது, 4ல் 50 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு நான் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபார் லூப்பில். ஸோ ஸ்டார்டிங் 0 வச்சுக்கிறேன். எனக்கு லெஸ் தென் 5 வரைக்கும் பண்ணணும். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, ஃபைனல் டோட்டல் எவ்வளோ வேல்யூஸு 5 சைஸு. அந்த சைஸை விட கம்மியாக பண்ணணும். ஐ லெஸ் தென் 5 வரைக்கும் செக் பண்ணணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் என்னது, ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இன்க்ரிமெண்ட்டு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும், பிரிண்ட் ஆஃப் எலமெண்ட் அட் த இண்டெக்ஸ் %d %d. ஸோ %d வந்து ஐ வேல்யூ. ஸோ இப்போ இங்கே i = 0 வரும். ஸோ 0க்கு என்ன ஆன்சரோ அது இங்கே வரும். இப்போ நம்பர்ஸ் ஆஃப் ஐனா இங்கே போயிடும். நம்பர்ஸ் ஆஃப் ஐனா என்னது, இப்போ i 0 இருக்குது, i 0 இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் 0, அப்போ இண்டெக்ஸில் 0 என்ன இருக்குது, 10. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 10ன்னு வரும். இப்போ அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. ஸோ 1. இப்போ 1ல் என்ன இருக்குது, 20. அடுத்தது 2, 2ல் என்ன இருக்குது, 30. அடுத்தது 3, 3ல் என்ன இருக்குது, 40. அடுத்தது 4, 4ல் என்ன இருக்குது, 50. அடுத்தது 5 போகும். ஸோ இங்கே 5 வரும். இப்போ 5 செக் பண்ணும், 5 லெஸ் தென் 5 இல்லை. அப்போனா இதோட லூப்பு ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் 1 by 1 நம்மளுக்கு அவுட்புட்டில் காட்டும். ஸோ இதுதான் ரிட்டர்ன் 0. இன்ட்டு மெயின் கொடுத்தாலும் நமக்கு ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 0ல் 10, எலமெண்ட் அட் இண்டெக்ஸ் 1 வரும். இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 3 வரும், இந்த இடத்துல 4 வரும். டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இங்கே 10 20 30 40 50ன்னு நம்மளுக்கு இதில் இருக்கிற அவுட்புட்டு வரும், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வரும். ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு டெஃபினேஷன், அதுக்கான சின்டாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் ப்ரோக்ராம் ஓனாக கேட்டாலும் போட தெரியும். நெக்ஸ்ட்டு அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது எலமெண்ட்ஸ் 1 by 1. ஸோ அவுட்புட்டில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் 0 1 2 3 4ன்னு வரும். எல்லாமே 0 0ன்னு இருக்குது, அதை மாற்றிக்கிங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி டைமென்ஷனல் அரே. அதாவது மல்டி டைமென்ஷன் அது 2 டைமென்ஷன்ஸ், மோர் தென் 1 டைமென்ஷன் தான் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். அதில் மோஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 டைமென்ஷனல் அரே தான். ஏன் மல்டி டைமென்ஷனல் அரே இன் சி இஸ் அன் அரே ஆஃப் அரே. ஒரு அரே எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு அரே, ஓகேங்களா. வேர் ஈச் எலமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அண்ட் அரே. ஸோ அந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து அரேவாக இருக்கும். சரி, இதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். டேட்டா டைப். ஸோ ஃபஸ்ட் இன்டா கேரா கொடுத்துடணும். அரேவோட பேர் கொடுக்கணும். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்,
கொடுக்கணும். அப்புறம் செமிகோலன் கொடுத்தோம்னா இதுதான் சின்டாக்ஸ் ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை கிரியேட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் டிரான்ஸ்போசிங் எ மேட்ரிக்ஸ் இன் சி. மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போது 3 rows 3 columns இருக்குது மேட்ரிக்ஸு. அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன பண்ணும், ரோவாக காலமாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம், மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்குள்ளே 2 டைமென்ஷனல் அரேவை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணும். இந்தமாரி டபுள் கோட்ஸ் இந்தமாரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்ததுனா இது வந்து கமெண்ட்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு புரியுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் அதாவது 2 டைமென்ஷனில் க்ரியேட் பண்ணுறோம். டேட்டா டைப் பேர் இன்ட்டு, இந்த அரே பேர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிறேன். 3 rows 3 columns, அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு மேட்ரிக்ஸை டிக்ளேர் பண்ணுறேன் காலியாக. இன்ட் டிரான்ஸ்போஸ், அதுக்கு பேர் வச்சுக்கிறேன் டிரான்ஸ்போஸ். அதுலேயும் 3 rows 3 columns இருக்குது. அப்போது எனக்கு 2 மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டேன், இன்னொரு மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன், அதாவது ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸாக. ஓகே, இப்போது இதில் நம்மளுக்கு 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரோஸ் இருக்குது, காலம்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ்க்கு ஒரு லூப்பு, காலம்ஸ்க்கு ஒரு லூப்பு. ஓகேங்களா? ஸோ லூப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினலாக மேட்ரிக்ஸ்னு இருக்குது, மேட்ரிக்ஸ் ஐஜேன்னு இருக்குது. மேட்ரிக்ஸ் ஐஜே இங்கே இருக்குங்க இல்லையா? மேட்ரிக்ஸ் ஐஜே இதுதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இது நம்ம என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்போஸ் ஜேஐ, அதாவது இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அது எப்படி, இந்த ஜே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் வந்துடும், ஐ இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துடும். அதாவது ரோஸ் எல்லாம் காலம்ஸாகவும் காலம்ஸ் எல்லாம் ரோஸாகவும் மாற்றி இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு, ஸ்வாப் பண்ணியாச்சு ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து அந்த ரோஸு காலம்ஸ் எல்லாம் மாறிட்டு வரும். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ நான் பிரிண்ட் எஃப்பில் புரியறதுக்காக ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இந்தமாதிரி ஸ்லாஷ்ன்னு கொடுத்தா அடுத்த லைனில் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு லூப் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ 2 லூப் வரும் எப்பயுமே, ஏன்னா இது வந்து 2 டைமென்ஷன். ஸோ ரோஸ்க்கு ஒரு லூப்பு, காலம்ஸ்க்கு ஒரு லூப்பு. ஸோ அந்த மாதிரி இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்னா பிரிண்ட் எஃப் %d எதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், மேட்ரிக்ஸ் ஐஜே. இப்போ மேட்ரிக்ஸ் ஐஜேக்குள்ளே என்ன இருக்குது, அதாவது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் மேட்ரிக்ஸ் ஐஜே என்ன இருக்குது, இது அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறமா திரும்ப ஒரு நியூ லைன் கொடுத்துட்றேன். அடுத்த லைனில் இப்போ டிரான்ஸ்போஸ் ஆன மேட்ரிக்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அது உங்களுக்கு புரியறதுக்காக டிரான்ஸ்போஸ்டு மேட்ரிக்ஸ்னு கொடுக்குறேன். அது நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். திரும்பவும் 2 டைமென்ஷனில் 2 லூப்பை பயன்படுத்தி இப்போ அடுத்தது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். பிரிண்ட் ஆஃப் %d டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஐஜே. இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஐஜேக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஜேஐ இருக்குது. ஸோ ஜே இருக்கிற இடத்துல ஐ வந்திருக்கும், ஐ இருக்கிற இடத்துல ஜே வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இதுக்குள்ளே வரும். திரும்ப நியூ லைன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த லைனில் அந்த லூப்போடைய வேல்யூஸ் வரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் வரும். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இது. டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ எல்லாம் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ எல்லாம் செகண்ட் காலம், தேர்ட் ரோ எல்லாம் தேர்டு காலம். ஸோ இந்தமாதிரி டிரான்ஸ்போஸ் ஆகிட்டு வரும். ஸோ இப்படி தான் நம்ம 2 டைமென்ஷனல் அரேவை பயன்படுத்தும். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன, அதில் 2 டைமென்ஷனல் அரேக்கான சின்டாக்ஸ். ஸோ ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணுறது மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம் 2 டைமென்ஷனலில். முதல்ல ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி 2D அரே மேட்ரிக்ஸை டிக்ளேர் பண்ணணும், இன்னொரு மேட்ரிக்ஸை டிக்ளேர் பண்ணுறோம், அதாவது 2Dக்கு டிரான்ஸ்போஸ். அப்புறம் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் ஆப்ரேஷன். அதுக்கப்புறமா ஒரிஜினல் மேட்ரிக்ஸை முதல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறோம், நம்ம ஸ்டார்டிங்கில் டிக்ளேர் பண்ணது அப்படி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிரான்ஸ்போஸ்டு மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதுக்கான ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.